செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். இதுவரை இல்லாத வகையில் நீட் தேர்வுக்கு 26 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பம். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நடப்பு ஆண்டில் 26 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். 2026-27 கல்வி ஆண்டுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோவை என 30 நகரங்களில் உட்பட நாடு முழுவதும் 552 நகரங்களில் நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.neet.nta.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சென்டம் பெறும் மாணவர்களின் விடைத்தாள்கள் முழுமையாக ஆய்வு. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முழு மதிப்பெண் பெறும் மாணவர்களின் விடைத்தாள்களை முகாம் அலுவலர்கள் முழுமையாக ஆய்வு செய்து கையொப்பமிட வேண்டும் என்று தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை 7 நாட்களில் அமல்படுத்த வேண்டும், பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ அறிவுறுத்தல். தேசிய கல்விக் கொள்கையின்படி 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கொள்கையை 7 நாட்களில் செயல்படுத்த வேண்டும் என சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. இதுவரை அமல்படுத்தாத மற்ற பள்ளிகளும் இந்த அறிவிப்பு வெளியான 7 நாட்களுக்குள் திட்டத்தை செயல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். 3வது மொழிகளுக்கான பாடப்புத்தகங்கள் விரைவில் கிடைக்கப்பெறும். ஒரு பள்ளி 6ஆம் வகுப்பில் எந்த 3ஆம் மொழியை அறிமுகம் செய்கிறதோ அதே மொழியில்தான் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத வேண்டும் என சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு சிபிஎஸ்இ இணையதளத்தை பார்க்கலாம். டான்செட் நுழைவுத் தேர்வு அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. டான்செட் நுழைவுத் தேர்வு, சீட்டா நுழைவுத் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஏப்ரல் 15 வரை நீட்டிக்கப்பட்டது. அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகளில் MBA, MCA ஆகிய படிப்புகளில் சேர தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏப்ரல் 10 இருந்தும் ஏப்ரல் 15 வரை நீட்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. டான்செட் சீட்டா நுழைவுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் இணையதளத்தை www.annauniversity.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி டான்செட் நுழைவுத் தேர்வு மே 9ஆம் தேதியும் சீட்டா நுழைவுத் தேர்வு மே 10ஆம் தேதியும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், கல்லூரிகளுக்கு UGC உத்தரவு. கல்வி மையங்களில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கல்லூரிகளுக்கு UGC உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து UGC செயலர் மனிஷா ஜோஷி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து விதமான உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் உயர்கல்வி நிறுவனங்கள் ராகிங் தடுப்பு, பணிபுரியும் பெண்கள் மற்றும் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தலை தடுக்க நடவடிக்கை, குறைதீர்ப்பாளர் நியமனம், கல்வி கட்டணம் மற்றும் அசல் சான்றிதழ்கள் திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் தீவிரமாக பின்பற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.